அப்படி பண்ணாமல் அந்த வேர் பிடிங்கி போய் பார்த்து கிழங்கு போயிடும். குச்சியும் வெட்டி எடுத்துன்னு போய் அங்கே போய் நட்டுக்கலாம். நல்லா இருக்குது கிழங்கு. கொஞ்சோண்டு கிழங்கு மண்ணிலே இருக்குதுன்னு நினைக்கிறேன்டா. நோண்டணும். பெரிய சைஸா சின்னதா? மண்புழு வெள்ளை கலரா? சரி சரி சரி. மண்புழுவில் நான் பார்க்காத மண்புழு வாடா. 2 பேர் குழி நோண்டுமா நிறைய நேரத்தை சின்ன வயசில் பார்த்துக்கோமே. பார்த்து பெருசு நோண்டு. ஆஹா அது இருக்குது. எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசுடா, இன்னும் பெருசாக வரும். ஆமாம் ஆமாம். இங்கே பேர் சாப்பிட்டு போட்டதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா மொத்த கிழங்கும் சாப்பிட்டுக்கும் பொழுது. இதுதான் சரி ஒன்றுக்கு தான் கிழங்கு அடியிலே தானே. இது பேர் இதுதான் அப்படியே ஆன் போட்டு சாப்பிட்றாலும் கடிச்சு இறக்கிருச்சு. ஆமாண்ணா இதேதான்டா. இதே தான். இது அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கும். நல்லா பெருசாக்கிறத தூக்கி போடுவான். சாப்பிடுவேன். சரி இப்படி மண்புழு இருந்துச்சுன்னா நிலம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இது சாப்பிட்றேன். இதுவும் மண்புழு தானே? அதே தான். நிலம் நல்லா இருந்தால் தான் மண்புழு வரும். இந்த கிழங்கு நோண்டு. இதெல்லாம் இது ஒன்றுண்ணா. இது தனி கிழங்கு. பார்த்து பரவாயில்ல. இந்த கிழங்கு நல்லா இருக்குதுடா. இது அது மறைச்சி போச்சு. குச்சி விளைக்கிழங்கு நல்லா இருக்குதுடா. இது மறைஞ்சி இன்னும் சின்ன சாப்பிட்டு இன்னொன்று அது குட்டியாக்கும். நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லைடா நல்லா தான் இருக்குது. சாகர்ஸ்டா. சரி 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 மூடிடு மண் போட்டு. இது இங்கே என்ன அது இது கொடுக்கலாம். ஏதோ அது பேர் சிவா அப்படியே மண் போட்டு முடியுது. இந்த குச்சிங்களை வெட்டிக்கலாம். கச்சை நட்டா குச்சி வெட்டிட்டு போகலாம். குச்சி இருக்கு. அது திரும்ப போய் நான் எடுத்துக்கேன். அதான் கிடக்குது. அங்கே நிறையா அதே அப்படியே வெட்டி போகுது. இது இங்கே காட்டும். சரி அப்போ அந்த கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம். கொய்யாக்காய் எங்கேயோ போட்டுக்கிற.